நமஸ்காரம். வெல்கம் டு ஆனந்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கருவேப்பிலை பொடி உங்களுக்கு ஹெல்த்தியான குழந்தைகளிலேருந்து பெரியவாள்லேருந்து ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்க, இப்போது உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்திருக்கேன், மிளகா வத்தல். ஆனால் இதெல்லாம் வறுத்துருக்கேன்னா காரம் அவளுக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, ஏன்னா அந்த பொட்டுக்கடலை சேர்க்குறது குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுனால இது வறுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஜீரகம், உப்பு கூட நாள்பட வச்சுக்கணுன்னா வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு வறுத்துண்டா கல்லில் புளி, உப்பு, பெருங்காயம். இந்த பாருங்க, இப்படி கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி கிள்ளி நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். புளியும் பாருங்க அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜீரகமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி பச்சை கருவேப்பிலை, இந்த பச்சை கருவேப்பிலையை நம்ம அலம்பி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் இழுப்பச்சட்டியில் வறுத்து எடுத்துட்டா இந்த மாதிரி இதாக வரும். அதை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாருக்கும் சாயங்கால நேரத்துலேயோ ராத்திரி நேரத்துலேயோ கருவேப்பிலை பொடி பண்ணி உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் இதையும் கொடுக்கும். இதுலேயும் இந்த பொடி என்ன ஆகுதுனாக்க கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த ஜீரகம், பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்ற போதுன்னா டைஜஷன். இந்த கருவேப்பிலை மனுஷனுக்கு எவ்வளோக்கோ டைஜஷனுக்கும் தேவலாம். தலை முடியெல்லாம் கொட்டுறதுக்கு இந்த கருவேப்பிலையில் பலவிதமாக பண்ணுவாள். தொகையில் அரைப்பா, பொடி பண்ணுவாள். இது அரைச்சி கூட தலையில் கூட தேய்ச்சி ஊற வச்சு தேய்ச்சி குளிப்பா கருவேப்பிலையை. அது எண்ணெயில் கூட காய்ச்சுவா. கரிசலாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை இருக்கும், அதோட கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சி அதில் காய்ச்சி எடுத்து தலைக்கு தடவிப்பா. இது எல்லாம் சேர்ந்து பொடி பண்ண போகிறேன். நல்ல பொருளையே நம்ம, ஏன்னா இப்போ வெளியில் கடையில் வாங்குறத விட நம்மளே தயார் பண்ணி வாங்கி இவ்வளவும் செஞ்சு நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. அடுப்பை மூட்டிக்கோங்க. அடுப்பை மூட்டிட்டு ட்ரையாக கூட வறுத்துக்கலாம், எண்ணெய் விட்டும் வறுத்துக்கலாம், ட்ரையாகவும் வறுத்துக்கலாம், எப்படி வேணாலும். ஏன்னா எண்ணெய் உடம்புக்கு எல்லாருக்கும் ஜாஸ்தி சேர்க்குறது போகிறது வர்றது அப்படிங்கிறதுனால எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக நம்ம வறுத்துட்டோம்னா உடம்புக்கு நல்லது. ஏன்னா சாப்பிட்ற போதும் அந்த பொருளில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்லாம். இந்த ட்ரையாக வறுத்துக்கிறதே நல்லது. எல்லாமே நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேராமல் நம்ம எப்படி எதுனுக்கணுமோ அப்படி பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று பருப்புலேருந்து அதுலேருந்து ஜீரகத்துலேருந்து சாப்பிட்ற போது எண்ணெய் நெய் இந்த மாதிரி சேர்த்து ஊற்றிண்டு இலையில் விட்டுண்டு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்காமல் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம உடம்பு இப்போ இருக்கக்கிட்ட காலகட்டத்தில் எண்ணெய்கள் அது இது சேர்த்துட்டு நம்ம உடம்பை ஜாஸ்தி பித்தங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது. எதனால் ஆனந்தத்தில் நாங்கள் எல்லாருக்கும் வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். பாருங்க, இந்த பெருங்காயம் ஆகப்பட்டது பெரிய கட்டி பெருங்காயத்தை வாங்கி கிள்ளி இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்து வச்சுப்போம். அந்தந்த இந்த மாதிரி பொடி இதுக்கெல்லாம் ட்ரையாக இருக்கிறதுனால பொடிக்கெல்லாம் நாங்கள் போட்டு இதுங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அது மாதிரியே எல்லோரும் பண்ணுங்க. உடம்புக்கு எல்லாமே நல்லது. வருங்க, கருவேப்பிலையும் சொன்ன மாதிரியே அலம்பி துணியில் நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் இந்த மாதிரி வறுத்து அதையும் இந்த மாதிரி பச்சை இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வறுத்த உப்பு எல்லாம் போட்டு புளி போட்டு எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த உப்பை கூட வறுக்க போகிறேன் பாருங்க. ஏன்னா நாள்பட எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். உப்பையும் அந்த உப்பில் எப்பவும் ஈரச்சத்து இருக்கும். பெருங்காயம், புளி, உப்பு எல்லாத்துலேயுமே ஈரச்சத்து இருக்கும். அதனால நாள்படை இருக்கிறதுக்கோசரம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறது. அதனால் எல்லாருமே இதை பார்த்து விரும்பி எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கோ. இன்னும் எவ்வளோ செஞ்சு பார்த்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னும் எங்களுக்கு ஆனந்தம் இதில் ஆனந்தத்தில் என்னென்ன இது உங்களுக்கு முடியாதவாளுக்கோ சின்னவாளுக்கோ எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறோம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் புளி, உப்பு, பருப்பு, பெருங்காயம்லாம் எல்லாம் போட்டு பொடிச்சிட்டு எல்லாம் போட்டு பொடிச்சதுக்கப்புறம் கடைசியில் இந்த வறுத்த கருவேப்பிலையை கடைசியில் போட்டு பொடிச்சிட்டா
அந்த லெவலுக்கு அதுவும் கரெக்டு. ஏன்னா இலையாக ஏற்பட்டது டக்குன்னு சீக்கிரம் பொடிஞ்சிடும். அதனால் பருப்பெல்லாம் பொடிக்கிறதுக்கு நாழி ஆகும் புளி வறுத்ததுன்னா. அதனால் கடைசியில் அது ஒரு சுற்று போட்டோம்னா கரெக்டாக ஆகிடும் அது. இந்த இதை பாருங்கோ எப்படி இருக்குன்னு பாருங்கோ. சின்ன வாள்லேருந்து பெரிய வாள்லேருந்து வயசான வாள்லேருந்து எல்லாத்துக்கும் தோசை, இட்லி, சகலமானத்துக்கும் சப்பாத்தி, எதாவது மோரஞ்சாதத்துக்கு முதல்ல தயிர் சாதத்துக்கு போன்னு என்னென்னத்துக்கு வேணுமோ அத்தனைக்கும் இதை தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இதை வந்து இது பண்ணிடாதீங்கோ, வேண்டான்னு விட்டுடாதீங்கோ. இதெல்லாம் அந்த காலத்து இந்த மாதிரி இது பக்குவமான இந்த மாதிரி சமையல் இதை குறிப்பு இதெல்லாம் வந்து எல்லோரும் வந்து அடிக்கடி நல்லா பண்ணி சாப்பிடுங்க. ஆனந்த அமிர்தத்தில் நாங்கள் வயசானவெல்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்து ருசித்து சாப்பிடுங்கோ. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வந்து எழுதி அனுப்புங்கோ. நாங்களும் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, பத்தியமான இது இந்த மாதிரி இது சத்தான இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொல்கிறோம். எங்களால் முடிஞ்சதை சொல்கிறோம். நமஸ்காரம்.